தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகியவற்றில் கடந்த 2 நாட்களில் வரலாறு காணாத மழை மற்றும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளதையும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரணம் மற்றும் நிதியுதவி வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த கடிதத்தை பிரதமர் மோடிக்கு வைகோ அவர்கள் எழுதியுள்ளார். அந்த கடிதத்துல நிறைய விஷயங்களை பத்தி எழுதியிருக்காரு. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வெள்ளத்தில் வீடும் எல்லாம் போச்சு, விவசாயம் மொத்தமாக போயிடுச்சு. அவசரமாக மோடிக்கு கடிதம் எழுதிய வைகோ அவர்கள், வெள்ளம் காரணமாக விவசாயிகள் விளைவித்த காய்கறிகள் மற்றும் பழங்களை சந்தைப்படுத்த முடியாமல் விளைபொருட்கள் அழிந்துவிட்டன. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளாங்க. இந்த நிலையில நெல்லை, தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் பாதிப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் பாய்வதால் மீட்பு பணி மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனையடுத்து பெருவெள்ள பாதிப்புகளிலிருந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்களை மீட்டெடுக்க உதவுங்கள் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகியவற்றில் கடந்த 2 நாட்களாகவே வரலாறு காணாத மழை மற்றும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரணம் மற்றும் நிதியுதவி வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த கடிதத்தை வைகோ அவர்கள் எழுதியுள்ளார். வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் இருந்த மக்களை வெளியேற்ற பாதுகாப்பு படைகளின் உதவியுடன் பெரிய அளவில் மீட்பு மற்றும் நிவாரண பணியை மாநில அரசு தொடங்கியுள்ளன. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் அவை பெரும்பாலான சேதமடைந்துள்ளது. மக்காச்சோளம், உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. வெள்ளம் காரணமாக விவசாயிகள் விளைவித்த காய்கறி மற்றும் பழங்களை சந்தைப்படுத்த முடியாமல் விளைபொருட்கள் அழிந்துவிட்டன. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றன. பல மதகுகள் மற்றும் குளங்கள் உடைந்து கிராமப்புற சாலை நெடுஞ்சாலைகள் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து இடங்களில் பெருமளவில் சேதங்கள் ஏற்பட்டு நகர்ப்புறங்களில் உள்ள மக்களின் வாழ்விடங்கள் முழுமையாக, சில இடங்களில் பகுதியளவும் சேதமடைந்துள்ளது. கிராமங்கள் உள்ள மண் சுவர் குடிசைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. எனவே தயவு செய்து மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை விரைந்து வழங்குமாறு, சேதங்களை மதிப்பீடு செய்ய ஆய்வுக்குழுவை அனுப்பவும், பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காக தமிழக அரசுக்கு போதிய நிதி மற்றும் நிவாரணங்களை வழங்கவும், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கி விரைவில் இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக வைகோ அவர்கள் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இப்போது தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி வெள்ளம் ஏற்பட்டதால் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளது. தயவு செய்து இதில் தாமதம் காட்டாமல் உடனே நிவாரண பணிகள் கொடுக்குமாறு மத்திய அரசுக்கு மாநில அரசு எழுதியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.